ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்குமே உண்டான சுக்கிர பெயர்ச்சி பலன் தான். அது வருகின்ற 26/7/2025 ஆகஸ்ட் மாதம் 20/8/2025 வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருப்பார். இந்த தடவை ஒரு 25 நாள் இருக்கார். இது வரைக்கும் ரிஷபராசியில் இருந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக சுக்கிரன் தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர். சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சுக்கிரன் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து அவரும் சந்தோஷமாக இருந்து மக்களுக்கும் சந்தோஷமான வரத்தையும் அருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது சுக்கிரன் அடுத்த ராசியாகிய மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசிக்குரியவர் புதன். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒற்றுமை ஓரளவுக்கு தான் உண்டு. பெருசாக சொல்ல முடியாது, அவர் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா புதன் விஷ்ணுடைய அம்சம், சுக்கிரன் லக்ஷ்மியோட அம்சம். அதனாலும் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னா, அந்த மிதுன ராசியிலே குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த தேவகுருவான குரு பகவானுடன் அசுர குருவான இந்த சுக்கிரன் போய் சேருகிறார். நல்லா கேட்டுங்க, குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது, பார்வையும் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் குரு கொடுப்பதை சுக்கிரன் தடுப்பார், சுக்கிரன் கொடுப்பதை குரு தடுப்பார். இது வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடத்தில் மிகப்பெரியமான விதியாக சொல்லப்பட்டது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2 கட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஒன்று வரும், ஒன்று மூடும். ஒன்று கதவு திறக்கும், ஒரு கதவு மூடும். இப்படி தான் நடக்கும். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சும் நல்லா நடக்கக்கூடிய விஷயம். அதனால் 12 ராசிக்கு இப்போ நான் பலன் சொல்ல போகிறேன். பொதுவான பலன் பார்க்கும்பொழுது, இப்போது உள்ள நேரங்காலம் பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவோடைய பிடியில் மாட்டின்று. வக்ரம் பெற்ற சனி ராகுவோடைய அமர்ந்திருக்கார், கும்பராசியில் அமர்ந்துட்டார். செவ்வாயோட கேது அமர்ந்துட்டார். இது நடுவில் தான் எல்லா கிரகமும் இருக்குது. எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அந்தந்த கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கு. ராகுவும் சனியும் சேரக்கூடாது, செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடாது, குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வரப்போகுது. இருந்தாலும் எல்லாருக்குமே பரிகாரம் உண்டு, இறை வழிபாடு உண்டு, தான தர்மங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ இதனால் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல சுக்கிரன் குருவோடு சேரும்போது என்ன நடக்கும்னா, குருவால் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே மட்டுப்படும், தட்டுப்படும், கிடைக்காமல் போகும், தாமதமாகும். ஒரு படிப்பு படிக்கணும்னா தாமதமாகும். ஒரு கல்வி நிலையத்தில் சேரணும்னா சீட்டு கிடைக்காமல் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க கொடுக்காம. ஃபைனான்ஸில் கேட்டால் கிடைக்காது, கடன் கேட்டால் கிடைக்காது. இதுதான் மாதிரி நடக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, தள்ளி தள்ளி போயினே இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் அதெல்லாம் வாங்க பார்ப்பீங்க, துணிமணிகள் வாங்க பார்ப்பீங்க, அதெல்லாமே தள்ளி போகும். சுகபோகமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வாங்கணும்னு நினைப்போம், ஆனால் தள்ளி தள்ளி போயிடும். ஏனென்றால் இந்த சுக்கிரனுக்கு அம்சத்துக்குரியதும் குரு அம்சத்துக்குரியதும் மாறி மாறி இருவரில் ஒருவர் தடுத்து விடுவார். இது நடக்கும். அடுத்ததாக ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கப்படியால் ஒரு கத்திரிக்கோள் என்ன செய்யுமோ அதை செய்யும், கட் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோள்ன்றது கட் பண்ணுறதுன்னு. அப்போது வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கும். அதை தவிர்த்து கட் பண்ணி விட்டுடும், காணாமல் போயிட வச்சிடும். ஒரு சுபகாரியம் நடக்கும்னு நினைப்போம், அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உதவி கேட்டிருப்போம், அது தரேன்னு சொல்லுவாங்க, பண்ணுறேன்னு வாங்க, அப்புறம் தள்ளி போயிடும். இப்படி தான் இந்த ராகு சனியால் செய்யப்படுது. செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கும் போது என்ன தெரியுமா, மிக மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பதிவில். காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துன்னே இருக்குது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செவ்வாய் கிரகம் என்றது என்ன, காவல்துறைக்கும் இராணுவத்துறைக்கும் உரிய கிரகம் செவ்வாய் கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கேதுவோடு சேர்ந்தால் கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரம். அப்போ கேது, அந்த கெடுக்கக்கூடிய கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லையா, அதுவும் சிம்மத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா, சூரியன் வீட்டில். அப்போது கண்டிப்பாக
இதில் அரசாங்கத்திற்காருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். காவல்துறை செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய நிலை வரும். இப்போ அப்படி தானே ஏற்பட்டிருக்கு. அது உண்மைதான். அது இந்த ஜாதகப்படி கிரகப்படி தான் நடந்திருக்கு. அப்போது மோசமான பின்விளைவுகள் ஏற்படும். அப்போ தவறான உறவுகள், காவல்துறைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுமாற்றத்தோடையும் தடையாகவும் பின்விளைவுகளோடையும் பிரச்சனையாகவுமே தான் இருக்க போகுது. அதனால் இது பொது பலன் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் உஷாராக கேட்டு நடக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம் 12 ராசிகளுக்கும். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷப ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தார். நல்ல பண வருவாய்கள், தட்டுப்பாடு எல்லாமே, குடும்ப சுகங்கள், சுபகாரிய முயற்சி எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. ஆனால் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய மிதுன ராசிக்கில் போய் சேர்ந்திருக்கார். அது யார் கூட சேர்ந்திருக்கார்? குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போது அங்கே புதனும் இருக்கிறார். இதனால் யார் யார் சேரக்கூடாதோ அங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. அந்த 3ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் இருக்கிறனால நம்ம இப்போ சுக்கிர பயிற்சி தான் பார்த்துட்டு வரோம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால, அதுவும் குருவோடு சேர்ந்துருக்கனால, மேசராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனத்தில் போகும்பொழுது மிக மிக கவனம் தேவை. அது மட்டும் இல்லை, நீங்கள் போனாலும் சரி, அடுத்தவங்க வண்டியில் போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுற்றி மொத்தம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன நடக்கும், ஏது நடக்கும், இப்படிலாம் உஷாராக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாமே இப்போ தள்ளி போகும். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நிற்கும். பழைய வண்டி மாற்றலான்னு பார்த்தா அதை ரிப்பேர் கொடுத்துட்டே இருக்கும். செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே நடக்கும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால. அது இல்லாமல் தம்பி தங்கைகள் விஷயத்தில் நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுக்கு அவங்கவுங்க உதவி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் நடக்கும். சுய முயற்சி மட்டும்தான் பலிதம் தரும். நல்லா உழைக்கணும், கஷ்டப்படணும். அதுதான் இப்போது உள்ள காலகட்டமாக இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் அதுதான் செஞ்சு வரணும். உங்களுடைய முயற்சி தான் இருக்கணும், உங்களுடைய உழைப்பு தான் இருக்கணும். அடுத்ததாக தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வளர்த்துக்கணும். அப்போ தானே நம்ம இங்கே தனியாக சொந்த காலில் நிற்க முடியும். அதுக்காக தான் அப்படி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதுவும் குருவோட வீடு. 9ஆம் இடம்ன்ற போது நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய இடமான சொல்லப்படுது. பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். தந்தை வழி உறவு பலப்படும். தந்தையார்கிட்ட வர வேண்டியதெல்லாம் சேரும். சொத்து பிரச்சனை கொஞ்சம் ஆகிடணும். ஏன்னா சுக்கிரன் பார்க்குறாரு இல்லையா, அது நல்லபடியாக நடக்கும். வேண்டுதல் பிரார்த்தனைகள் இருந்தாக்கா நீங்கள் கோயிலில் போயிட்டு அது சரி பண்ணிக்கலாம். பெரும்பாலும் அம்மன் வழிபாடு, வேண்டுதல். ஏன்னா இப்போ அடுத்த ஒரு ஆடி மாதம் தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால் அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் வேண்டுதல் பண்ணின தெய்வம் இருந்தால் அந்த தெய்வத்துக்கு பண்ணிட்டு வரலாம். வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நிறைவேற்றக்கூடிய காலமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள், வெளியூர் பிரயாணங்கள், பிரபல மனிதருடைய தொடர்பு, பெரியவருடைய ஆசீர்வாதம், நல்ல விஷயங்கள் நடக்கிறது, எல்லாமே நல்லதுங்க கெட்டதும் சேர்ந்து நடக்க போகுது. அதனால் மேசராசிக்காரர்களை பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப விசேஷமாக தான் இருக்க போகுது. அதனால் பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் தானே. செவ்வாய்க்கு அதிதேவதை முருகர். முருகப்பெருமானுடைய மனைவிமார்களிலே தெய்வானை வள்ளியம்மாள் அப்படி சொல்லுவாங்க. 2 பேர். அவர்கள் மனைவி என்று சொல்லக்கூடாது, 2 சக்திகள் தான் அது. அதை நாம் இப்போது மருவி எப்பயுமே ஒரு உருவ வழிபாடு தானே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அருவ வழிபாடுன்றது சரியாக வராது. கண்ணுக்கு தெரியாத எதுவுமே நம்ம நம்ப மாட்டோம். அதனால தான் உருவ வழிபாடு கொண்டு வந்தாங்க. ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாமே, முன்னோர்கள் எல்லாருமே அப்படி தான் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் அந்த முருகப்பெருமானுடைய துணைவியாராக இருக்கக்கூடிய வள்ளியம்மாள், அந்த சுக்கிரனுடைய அம்சம் பெற்றவர் அவர். இந்த வள்ளியம்மலை சேர்ந்த முருகரை வழிபட வேண்டும். அது இல்லாமல் முருகருக்கு திருமணங்கள் எங்கேயும் நடந்ததுன்னா அந்த விசேஷங்களில் போய் கலந்துக்கலாம். முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரலாம். அர்ச்சனை செய்யலாம், விளக்கேற்றலாம், எல்லாமே செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாமே இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். அடுத்ததாக சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்ப்பதனால நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா ஒரு வீடு கட்டி முடிக்கணும், ஒரு கல்யாணம் நடத்தி முடிக்கணும்,
ஒரு சுபகாரியம் எடுத்து அதை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா சுமங்கலிகள், வயதான சுமங்கலிகள் சொல்லுவாங்க. அவங்கள சுவாசினி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வயதான சுமங்கலிகளை. அப்படிப்பட்ட அந்த சுமங்கலிகளுக்கு தட்சணை தாம்பூலம் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். ஆசீர்வாதம் வாங்கினாலே போதும், நல்ல விஷயம் நடக்கும். அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரங்களுக்கு விபத்தில் அடிபட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம். பெரும்பாலும் பெண்கள் முன்னேற்றத்துக்கு வழிபடலாம், உதவி செய்யலாம், அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்து வரலாம். கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், திருநங்கைகள், இவங்களுமே உதவி பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கும் விபத்தில் அடிபட்டவர்களுக்கும் செய்வது முக்கியமான பரிகாரமாக உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது. செவ்வாயால் தான் அப்படி ஆகும். ரத்தம் வெளிவரது, அடிபடுறது, காயங்கள் இதெல்லாமே செவ்வாய் பகவானால் தான். இப்போ அந்த செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சேர்ந்து மோசமான நிலையில் தான் இருக்கார். உக்கிரமாகவும் கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்து வருகிறார். மேசராசியில் இருக்கும் காவல்துறையில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கெட்ட பேர் வந்துடும், வேலை போயிடும், கெட்ட பேர் வந்துடும், பிரச்சனை வரும், ஏதாவது ஒன்று வரும். செய்கையிலும் சரி, பேச்சிலும் சரி நிதானம் தேவை. காவல்துறை மட்டும் இல்லை, இராணுவத்துறை உள்ளவங்க, காவல்துறை உள்ளவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கவங்க, இவங்க எல்லாமே உஷாராக இருக்கணும். ஏன்னா செவ்வாய்க்கு அது முக்கியத்துவமான இந்த துறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மேசராசிக்காரர்கள் இந்த சுக்கிர பயிற்சி நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.